ரைட். ஓகே. வணக்கம். வாழ்க வளமுடன் பிள்ளைகள். நாங்கள் ஒரு 5வது பாடம் கேத்திர அணிதோடியில் பார்க்கிறோம். அதுக்காக முன்பாடம் பார்த்தது இல்லை, 5வது பாடம் தான் பார்க்கிறோம். திரும்ப சொல்றேன், உங்களோட ஸ்பேமுக்குரிய மொத்தம் 5 அலகுல கொஞ்சம் கடினமான அலகு தான் பார்க்கிறோம் முதலாவது. ஓகே, ரைட். அதில் முதலாவது கிளாஸ்ல தளவாடியை பற்றி பார்த்து நாங்கள் தளவாடி முன்னுக்கு ஒரு புள்ளி போல வச்சா எப்படி படம் வரைகிறது, எப்படி பிம்பம் தோன்றும், தளவாடியின் இயல்புகள், தளவாடியின் பயன்பாடுகள், ஒளித்தரிப்பு விதிகள், ஓகே, அவன்கிட்ட சமாந்தர கட்டு, ஒருங்கு கட்டு, குவி கட்டு, விரி கட்டு, எல்லா விஷயமும் முதலாவது கிளாஸ்ல பார்த்துட்டோம். பார்க்காத இருந்தா பார்த்து கிளியர் பண்ணி கொள்ளுங்க. இன்றைக்கு வளைவாடியில் பார்க்க போறோம். ஓகேயா? ரைட். ஓகேயா? நோட்ஸ் எல்லாம் அன்றைக்கு எழுத சொன்னேன் பிள்ளைகள். நோட்ஸ் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன எழுதுவோம்னு சொல்லி அன்றைக்கு கிளாஸ்ல எல்லாம் சொன்னேன். நான் அப்படிலாம் எழுதி திருப்பி எல்லாம் வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? தயவுசெய்து நோட்ஸ் எல்லாம் கிளியரா எழுதி வச்சு கொள்ளுங்க. நான் திடீரென்று கால் பண்ணி கேட்பேன் பிள்ளைகள். ஓகேயா? திடீரென்னு கால் பண்ணி உடனே டக்குனு நோட்ஸ் எல்லாம் எப்போ உண்டோ டக்குனு வீடியோ கால் பண்ணி டக்குனு நோட்ஸ் எல்லாம் காப்பியை காட்டும் கொண்டுலாம் திடீர்னு தான் கேட்பேன். எப்ப யாருக்கு எந்த மாவட்டத்துக்கு கால் பண்ணி தெரியாது. ஓகேயா? அப்படி எடுக்கிற நேரத்துல உங்கள்ட்ட ஒன்று ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி சொன்னா வகுப்புல இருந்து பாடி விட்டுருவேன். ஓகே தானே? உள்ளங்குது தானே? நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க போற வேற ஆன்லைன் வகுப்புலாம் அப்படி எனக்கு தெரியல. ஆனா எந்த வகுப்புல நீங்க கொஞ்சம் வலு கவனமாக இருக்க வேணும். ஒழுங்கா 10 படிச்சாலும் அந்த 10 படிச்சுட்டு போகட்டும். ஓகே தானே? சரியோ? அப்ப உங்க விளையாட்டுல காட்டக்கூடாது. ஒழுங்கா நேர்த்தியா எழுதி கொள்ளுங்கோ. தாராளமா டைம் தாரன். இப்ப கிளாஸ் டைமுக்கு இப்ப எத்தனை பேர்? 30 பேர் வந்திருக்கீங்க. ஆனா என்ன மிச்ச பேர் வேற இல்ல. காரணம் அவங்க டைம் பிரச்சனையா இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு ரெக்கார்டிங் போகும். ரெக்கார்டிங் உங்களுக்கு தான் வரும். ஒரு நாள் ஃபுல்லா அந்த ரெக்கார்டிங் இருக்கும். இன்றைக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் போட்டோம்னா நாளைக்கு 12 மணி மட்டும் அது இருக்கும். ஓகே தானே? அப்ப ரெக்கார்டிங்லையும் பார்த்து கிளியர் பண்ணி கொள்ளலாம். எல்லா வசதிகளும் தந்திருக்குது. நெட்வொர்க் பிரச்சனை இடையில விட்டு விட்டு வரும். அதெல்லாம் கிளியர் பண்றது தான் ரெக்கார்டை போடுறோம் உங்களுக்கு. அப்ப நீங்க அதை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகே தானே? ரைட். மற்ற கூட 2 பிடிஎஃப் போட்டிருக்கும் பிள்ளைகள் இன்னைக்கு போட்ட நான் அதெல்லாம் பிரிண்ட் எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே தானே? 10ஆம் ஆண்டுக்கு செய்யற விஷயங்கள், 10ஆம் ஆண்டு செய்யற கேள்விகள், அந்த வீடியோக்களும் உங்களுக்கு நான் அனுப்புவேன். இதான் உங்களோட டைம் டேபிளா? திங்கள், செவ்வாய், வியாழன், சனி, 8 to 9 இதுதான் உங்களோட டைம் டேபிள். மற்ற மற்ற நாட்கள்ல ஞாயிறு, புதன், வெள்ளி 10ஆம் ஆண்டுக்கு நடக்கிறது. ஓகே தானே? அப்ப அதுக்குள்ள நீங்க வர தேவையில்லை. நீங்க உங்களோட டைமுக்கு 12 பார்த்தா சரி. அதுக்கு அங்க செய்யற கேள்விகள் அந்த ரெக்கார்ட் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டு விடுவேன். நீங்கள் தேவையானாக்கள் அதை படிச்சு கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். சரி. இப்ப தலையங்கம் போடுங்க. இப்ப எழுதுங்கோ. கோள ஆடிகள். தலையங்கம் போடுங்க. கோள ஆடிகள் அல்லது வளைவாடிகள். கோள ஆடிகள் அல்லது வளைவாடிகள். ஓகேயா? ரைட். எழுதுங்க. இன்னொன்று, தெரிமேற்பரப்பு வளைவாக அமையும் ஆடிகள். தெரிமேற்பரப்பு வளைவாக அமையும் ஆடிகள். தெரிமேற்பரப்பு வளைவாக அமையும் ஆடிகள். ஓகேயா? தெரிமேற்பரப்பு வளைவாக அமையும் ஆடிகள். ஓகே. கொண்டு எழுதுங்க. முதலாவது நம்பர் 1 கொண்டு. குழிவாடிகள். குழிவாடிகள் கொண்டு குழிவாடிகள். 2வது குவிவாடிகள். குழிவாடிகள். அடுத்தது குவிவாடிகள். குழி, குவி. ஓகே. முதலாவது கிளாஸ் பார்த்துனாங்க அப்படி தலை ஆடி என்ன இப்படி மேற்பரப்பு தளமா இருந்து இப்படி திரட்டி இருந்தோம்டா. இப்படி இருந்து இப்படி திரட்டி இருந்தா இதை சொல்லுவோம். என்னது? மேற்பரப்பு தளமா இருந்தா தலை ஆடி அவ்வளவு தாண்டா. ரைட். இதை என்ன சொல்றாங்க? வளைவா இருக்கும். கொஞ்சம் இருக்கும். வளைவா இருக்கு. இப்படி என்ன செய்யும்? வளைவாக இருக்கு. ஓகேயா? மேற்பரப்பு எப்படி இருக்கணுமோ வளைவா இருக்கணும். அப்படி இருந்தா வளைவாடுகள், வளைஞ்சிருந்தா வளைவாடிகள், தளமா இருந்தா தல ஆடிகள். ஓகேயா? இப்ப வளைவாடிகளை தான் நாங்கள் கோளாடிகள் என்று சொல்லுவோம். ரெண்டும் ஒரே பேரான்றதை தெரிஞ்சிருக்கோம். ஓகேயா? இப்ப இது என்ன செய்ய போறோம் நாங்கள்? இது என்ன செய்யறோம் என்றால், இப்ப நான் வெளிப்பக்கம் திட்டுறேன். வெளிப்பக்கம் திறந்துட்டேன். இப்படி திட்டுறதுதான் இப்படி கோடு போட்டு காட்டுறதுதான் வெளிப்பக்கம் திட்டுறேன். ஓகே. இத உள்பக்கம் திட்டுறேன். இத உள்பக்கம் திட்டுறேன்.
ஓகேயா? அப்ப இங்க பாருங்க, இது வெளிப்பக்கம் தீட்டினபடியா உள்பக்கம் அப்படி இருக்கு புள்ளியல் குளிஞ்சிருக்குது. இந்த கோப்பை கிண்ணங்கள்லாம் இருக்கு குழி. இப்ப நீங்க ஒரு கிடங்கு வெட்டுறீங்க, கிடங்கொண்டு வெட்டினீங்கடா, வெட்டினா அந்த இடம் என்னது குழியா வரும். வெளியே மண்ணை தூக்கி போடுறீங்க, கிடங்கொண்டு வெட்டுறீங்கடா, அப்படியே குழியா வரும். என்ன வெளியே வந்து என்ன செய்யறாங்க, மண்ணை வந்து போடுறோம், மண்ணை போட்டு அப்படின்னு குவியலா இருக்கும். அனுபவத்துல பாத்துருக்கீங்க, ரைட். அப்ப இதை சொல்லுவோம் குழி என்று சொல்லுவோம். இதை சொல்லுவோம் என்னது, குழி. இதை சொல்லுவோம் குவி. மண்ணாளி குவிச்சிருக்கோம்னு காய்ப்போம், பேச்சு வழக்கில் காய்ப்போம் தானே, குவிச்சிருக்கோம் குவிச்சிருக்கோம் குவித்தல், ரைட். அப்ப குழிவா இருந்தா இதை சொல்லுவோம் என்னது, குழிவாடி. இதை சொல்லுவோம் என்னது, குழிவாடி. ஓகே. குவி கொஞ்சம் பாருங்க, உட்பக்கம் தான் இருக்கான், வடிவமைப்பு எப்படி இருக்கு, குவிவாக இருக்குது. இதை சொல்லுவோம் குவிவாடி. ஓகேயா? வாங்க அப்படியே தான் இருக்க விஷயம். இந்த மாதிரி எப்படி பார்த்த வேண்டாம் யாருங்க. ஓகேயா? குழி இருக்குதா, குழிவாடி. இதை பாருங்க யாருங்க, குவிஞ்சிருக்கா, குவிஞ்சிருக்கா, அது என்னது, குவிவாடி. ஓகேயா? ரைட்டா? படத்தை போட்டு கொடுங்க ஃபாஸ்ட் அடக்கன். உடனே வந்து உடனே ரெண்டு வண்டிய நோட்ஸ் எல்லாம் வகுப்புலையில் நேரடியாக தருவேன். அதிக நோட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் வரும். நோட்ஸ் ரெக்கார்ட் தரீங்க சார், இதில் சொல்றீங்கன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? ரைட். தேவையான முக்கியமானதை மட்டும் நம்மளே தருவேன். மேலதிகமான விஷயங்கள் புத்தகத்தில் இருக்கும், அதை எல்லாத்தையும் தூக்கி தர மாட்டேன். ஓகே. சில கொஞ்சம் அறிமுகத்துக்கு தர வேண்டி இருக்கும். ஓகே. அடிமட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க ஆனே, அடிமட்டம் ஒரு பென்சில் இருக்கணுமா, அலிகட்டர் எல்லாம் வச்சுக்கொள்ளுங்க வீட்டுல ஆனே, பக்கத்தை வாங்கவும் இல்லாது. ஓகே, ரைட். முக்கியமான விஷயங்கள் அதுக்கப்புறம் வழியாக கவனி. அச்சுகள் தெளிவாக குறிக்க தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த கவனிங்க பிள்ளைகள். நாங்க வந்து தல அடிக்க எத்தனை படம் பார்த்த நாங்கள், ஒரு படம் பார்த்த நாங்கள், ஒரு கதை படம் வரைஞ்சாங்க. குழிவாடிக்கு 5 கதிர்படம் வரைவோம், குவிவாடிக்கு ஒரு கதிர்படம், குவிவு வில்லைக்கு, வில்லையும் இருக்கு, வில்லைக்கு 5 கதிர்படம், குழிவு வில்லைக்கு ஒரு கதிர்படம். மொத்தமாக 13 கதிர்படங்கள் இங்க நாங்க வரைவோம், ஆடிகள் வில்லைகளை சேர்த்து. ஓகேயா? அதுல ஒன்று முடிச்சிட்டோம். அடுத்த நீ 5க்கானது தான் எப்படின்றத படிக்க போறோம். விளங்குதா? இந்த 13 கதிர்படத்தையும் வரைய தெரிஞ்சிட்டாலே போதும். இதை சுத்தி தான் இந்த கேள்விகள் வாரது. இதை சுத்தி தான் இந்த முறை கேள்வி, இந்த முறை வில்லையில கேள்வி வந்திருக்கு. இந்த வில்லையில தானே, வில்லையில கேள்வி வந்திருக்குது. ஓகேயா? ரைட். கவனிப்போம். இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த அச்சுக்கள் தெளிவா குறிக்க தெரிய வேணும். ஓகே. முதலாவது வந்து பிள்ளைகள் ஒரு கோடு போட்டுருவோம், படியா கவனிங்க. சரியோ? கவனிங்க பிள்ளைகள், உங்களால் முடியும் ஏதோ சின்ன விஷயங்கள், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, தெளிவா அந்த அச்சுக்கள் குறிக்க தெரிஞ்சா சரி. முதல் கட்டமா தான் இது ஒரு கோடுகிறோம் தானே, இதுக்கு பேர் சொல்லுவான். ஓகே, தலைமை அச்சு. என்னது, தலைமை அச்சு. நான் சொல்லிக்க திருப்பி எப்படி நாங்கள் இப்ப நேரடியாக வகுப்புல செய்ய நான் சொல்லிக்க திருப்பி பிள்ளைகளை சொல்ல சொல்லுவேன். இந்த முதல்ல அவன் சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? சின்ன வகுப்புல ஒன்று என்று சொன்னா பிள்ளைகளாம் சேர்ந்து ஒன்று ரெண்டு ரெண்டு சின்ன வகுப்புல சொன்னா நாங்க அப்படி சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு மெமரிஸ் ஆனது. அப்புறம் வளர்ந்தவங்க நாங்க பெரியாக்கள் வைக்கப்பட்டு அப்படியே விட்டுட்டோம். விளங்குதா? நீங்க வீட்டுலாம் இருக்கீங்க, நான் சொல்லிகள் திருப்பி திருப்பி சொல்லுங்க அப்படியே. நான் சொல்ற விஷயத்தை திருப்பி நீங்க ரிவர்ஸா சொன்னீங்க, இன்னும் உங்களுக்கு மைண்ட்ல இன்னும் மெமரைஸ் ஆகும். ஓகே, அப்புறம் திருப்பி எல்லாம் படிக்க தேவையில்லை, டக்குனு ஞாபகம் இருக்கு. ஓகே, ரைட். அப்ப பாருங்க, இதுக்கு பேர் என்ன, தலைமை அச்சு. தலைமை அச்சு அல்லது பிரதான அச்சு. என்னது, பிரதான அச்சு அல்லது முதன்மை அச்சு அல்லது முதலான அச்சு. விளங்குது? எத்தனை பேர் இருக்கு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு, 4 பேருமே ஒரு ஆள் தான். மறுபடியும் தெரிஞ்சு வச்சுக்கோ, தலைமை அச்சு, பிரதான அச்சு, முதன்மை அச்சு, முதலான அச்சு, எல்லாருமே அவரே தான். ஓகேயா? ரைட். அடுத்த வந்து பிள்ளைகள் கவனிங்கோ. இதுல வந்து நாங்கள் இப்படி கற்பனையா நேர்கோள் நிற்கிறோமா,
நேராக கீறணும். நடுவில் உங்களோட கொப்பியில் நடுவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே, இப்போ நீங்கள் கோடு போட்டிருப்பீங்கண்ணே, கோடு போட்டிருப்பீங்கண்ணே. ரைட், இது உங்களோட கொப்பியில் எழுதுங்கோ, ரஃபா கருத்து இல்லை. இது ஒன்று தியரி, முக்கியமான தியரியா. ரைட், இப்படி கோடு தலைமை கேட்டீங்க, நடுவில் வச்சு, நடுவு சரியா சென்டராக வச்சு நடுவில் கட் பண்ணியா ஒரு கோடு இருக்கும். ஒரு 2 3 4 இங்கே கீழே ஒரு 3 கோடு, மேலே ஒரு 3 கோடு இருந்தால் காணும். ஓகே ரைட்டா, போடுங்க. கீறுவோம் பிள்ளை, ஒரேடியாக இருக்கிற உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். கீறுவோம் டக்கு டக்குண்டு. கிளாஸ் வரைக்கும் எல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். அப்படி பென்சில் அடிக்கி பேனால கீறுங்க, பிரச்சனை இல்லை. ஏன் பென்சில்டா எதுவும் பிள்ளைண்டா அழிக்கிறதுக்கு தான் சொன்னான். இது நான் சொல்ல தான் கீறீங்க, பேனால கீறுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சரியா கீறிடணும், பேனா அழிக்கிறாடா. பேனைகள், கலர் பேனை எல்லாம் வச்சிருங்க பிள்ளைகள், இருந்தா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல கொடுத்து எழுதிக்கொள்ளுங்க. நீங்க பிள்ளைகள் படிக்க போறீங்க, உங்களோட கைப்பட எழுதுற நோட்ஸ் நீங்க படிக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த படம் ஒரு அவசர படம் மாட்டேன், ஸ்வீட்டா போற மாதிரி இருக்கும், ஆனா ஸ்வீட்டா இருக்காது. நிக்க வேண்டிய இடத்துல நிதானமா தான் கொண்டு போவேன். விளங்குதோ? டேமுக்குள்ள எவ்வளவு செலவு பிடிப்பான சொல்ல தெரியல. ஆனா பட்டு பிச்சை பாடத்துல கேள்வி வந்தா ஷுவரா செய்வீங்க. 10ஆம் ஆண்டு சிலவத்துக்கு இப்ப நான் பொறுப்பெடுக்கல, அது 11ஆம் ஆண்டு குறித்து தான் நான் சொல்லலாம். 10ஆம் ஆண்டு முடிகிற விஷயங்களும் கூட சேர்ந்து வந்து ஒன்று இருக்கும், கவர் பண்றதும் கூட எல்லாம் இருக்கு. ஓகேயா? 2 டியூட் போட்டான், 10ஆம் ஆண்டு டியூட்டும் போட்டான், 11ஆம் ஆண்டு டியூட்டும் போட்டான். அது ஒரு அழகுகளுக்கான கேள்வியில் தொகுத்திருக்கு பிள்ளைகள். அதுல அது வடமான கல்வி திணைக்கத்தால வெளியிடப்பட்ட ஒரு பேப்பர் தான். நல்ல தரமான கேள்வியெல்லாம் செய்து உடைக்க உங்களுக்கு அதுல நல்ல நுழைச்சு வரும். அடுத்தது பாஸ்வேர்டு ஓயில வந்துட்டீங்கன்னே, இந்த அண்ணா காக்கால் முடிக்கிறாங்க எக்ஸாம், பட்டக்கண்டு போய் பிடிச்சி சயின்ஸ் பாஸ்வேர்டு வேண்டி இருக்கும். புதுசு இப்போ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட இடம் வேண்டாம், புதுசு வாங்கி கொடுங்க. இப்போ அண்ணா காக்கால பிடிச்சி பாஸ்வேர்டு வாங்கியிருக்கோம், உங்களுக்கு பாஸ்வேர்டு இப்பயே தொடங்குவோம். இப்பயே பாஸ்வேர்டு தொடங்குவோம். ஓகேயோ? ஒரு இல்லாம டைம் அதுக்குள்ள எடுத்துருங்கோ, பிடிஎஃப் போட்டு பின் எடுத்துருங்கோ, எல்லாம் டக்குன்னு செய்ய வலிக்கிட்டுரும். ஓகே ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நாங்கள் இந்த இடம் இருக்கு தானே பிள்ளைகள், இதுல வந்து என்ன ஆடி வைக்க போறோம்ன்றது முக்கியம். அந்த குழிவாடி தானே வைக்க போறோம். பாருங்கோ, இப்படி வளைச்சு குழிவாடி கீறுவோம். கீறி போட்டு இதுல கவனம், அநேகமான பிள்ளைகள் விடுற பிள்ளை என்னண்டா, இப்படி வளைச்சு கீறி போட்டு நிறந்துட்டா விட்டுருவீங்க. அப்படி நிறந்துட்டா தாடா இது எந்த பக்கம் மட்டும் தெரியும். இப்ப நீ வெளிப்பக்கம் தண்ணீனா உள்ள குழிவாடி வரும், உள்பக்கம் தண்ணீனா வெளியே குவிவாடி வந்துடும். அப்ப அப்படி போட்டு என்ன செய்யணும், இப்படி நிறந்துட்டி விட வேணும். ஓகேயா? ஓகேயா? நீங்க கீரைக்கல, நீ பாருங்க, ஜூம் பண்ணிக்கிறேன். இப்படிதான் கோடு போகுது, ஜூம் பண்ணிக்கிறேன்னா இப்படி 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 இப்படித்தான் கோடு வருது. வரைக்குல இந்த கோடு சந்திக்குது, 2 கோடு சந்திக்குதுல, அந்த இடத்தோட வந்து இந்த வளைவு குழிவாடின் இந்த மையம் சந்திக்கணும். அப்படி வாங்குதோ? ரைட்டோ? போடுங்க குழிவாடி டக்குனு. சும்மா கையால வளைச்சுக்கிறா உழவுக்குன்னா சரி, விளங்கினா சரி. ஒரு வட்டை வாரி வச்சு பாவாணி வச்சு விளையாட்டுலாம் காட்ட தேவையில்லை, சும்மா கையால இருக்கும். ஓகே ரைட், கவனிங்க பிள்ளையர். இப்ப இந்த தலைமை அச்சும் இந்த இந்த ஆடி இருக்குதானே, இந்த ஆடின மையம் சந்திக்கிற இந்த புள்ளியை சொல்லுவோம், அந்த புள்ளியல் பி என்று சொல்லுவோம். என்னது? பி. என்னது? பி. பி என்றா முனைவு. பி என்ன? முனைவு. அடுத்த கவனிங்கோ, உனக்கு நான் சொல்லாம கீறக்கூடாது. உங்களோட என்னதுக்கு அவசரப்பட்டு கீறி போட்டு அங்க இங்க விட்டத்தை பாக்குறீங்கள. ஓகே தானே? சொல்ல சொல்ல அதில் இருக்கிற நுட்பங்களுக்கு கீரைகளை அளவுகள் சொல்லுவோம், இந்த அளவுல கீறுங்கண்டு. அதனால வடிவா கவனிங்க, நாங்க சொன்ன பிறகு கீறுங்க. ஓகே ரைட். இதை சொல்லுவோம் எஃப் என்று சொல்லுவோம். எஃப். இதை சொல்லுவோம் சி என்று சொல்லுவோம். என்னது? சி.
ஓகேயா? ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள். ஓகே, கவனிங்கோ. பி என்றா அதுக்கு பேர் முனைவு. கவனிங்க அப்படியே, கவனிச்சு போட்டு எழுதலாம். அடுத்தது எஃப் என்றால் தலைமை. ஓகே, தலைமை அல்லது முதற் குவியம். ஓகே, அல்லது பிரதானமும் இருக்கு. பிரதானமும் சொல்லலாம். அது அவ்வளோத்தையும் திருப்பி சொல்லலாம். முதன்மை குவியம், பிரதான அல்லது முதன்மை குவியம். ஓகேயா? இது வந்து இந்த சியை சொல்லுவோம் வளைவு மையம். ஓகேயா? ரைட். இந்த அச்சுக்கெல்லாம் தெரியும் பிள்ளை. ஏன்னா கேள்வியில் வந்து அப்படித்தான் சொல்லுவாங்க. வளைவு மையத்துல பொருள் வச்சிருக்கிறோம், குவியத்துக்குள்ள வச்சிருக்கிறோம், குவியத்தில் வச்சிருக்கிறோம், முனைவுக்கு குவியத்துக்கு இடையில வச்சிருக்கிறோம், இப்படி நிறைய திறமை சொல்லுவாங்க. ரைட். இப்ப நீங்க கவனிக்கோ. பி குறிச்சிடலாம். ராம்பூரியை போட்டு குறிச்சு கொடுக்கும். இதுக்குள்ள குறிக்க வேணாம். ஒரு கோடொன்று இழுத்து பி என்ன குறிக்கணும். ரைட். இதை கவனிங்க பிள்ளைகள். இந்த பிக்கும் எஃப்க்குமான தூரம் இருக்குல்லோ, பாருங்க இதை எழுதி விடுறேன் பாருங்க. பிக்கும் எஃப்க்குமான தூரம் சமன் எஃப்க்கும் சிக்குமான தூரம். விளங்குது? இப்ப பிக்கும் எஃப்க்குமான தூரம் சமன் என்னது? எஃப்க்கும் சிக்கும் தூரம். அப்ப எப்படி இருக்கணும்? உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 10 சென்டிமீட்டராக இருந்தால் இது என்னவா இருக்கும்? 2 சென்டிமீட்டராக இருக்கு. ஓகேயா? ரைட்டா? ஓகே ரைட். அப்புறம் அப்படியே கிடைக்க ஒரு அளவு வச்சுக்கு இருக்கும். அளவு எடுத்து 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 கவனி. 2 சென்டிமீட்டர் அளந்து எஃப் குறிச்சிட்டு திருப்பி 2 சென்டிமீட்டர் அளக்குறீல. 2 வைத்தா மொத்தம் 4. இப்ப பழகிக்கொள்ளு. அப்ப இங்க பூச்சியத்தை இங்க வை, இங்க புனைவுல வை பூச்சியத்தை. அப்படி 2 குறி 4 குறி. அப்புறம் ஒரு கோட்டை போடு. ஒரே ஒரு காட்டி மட்டும் வச்சா குறிச்சிட்டு எடுத்துடணும். இது டைம் வந்து மிச்சப்படுத்தலாம். அடுத்த வந்து ஒரு மில்லிமீட்டர் அளவுகள்ல கவனம் முடியாது. மில்லிமீட்டர் அளவுல அளவு கூடினாலும் படம் பிழைக்கும், குறைஞ்சாலும் படம் பிழைக்கும். சோ அந்த குறைபாடுல நிவர்த்தி செய்யறதுக்கு தான் சொல்றேன். ஒரு காடி மட்டும் வச்சீங்கன்னா அப்படியே குறிச்சிரு. ஓகே ரைட். அப்புறம் முடிவா அடுத்ததுல இதையும் ஓகே ஓகே கவனிங்க. பிஎஃப் சொல்லிட்டு தானே பிள்ளைகள். பிஎஃப் வந்து பிக்கும் எஃப்க்குமான தூரத்தை சொல்லுவோம் குவிய தூரம். என்ன தூரம்? குவிய தூரம். பிக்கும் எஃப்க்குமான தூரம். ஓகேயா? அடுத்தது பிக்கும் சிக்குமான தூரத்தை சொல்லுவோம் வளைவின் அரை. வளைவின் அரை. வளைவின் அரை. ஓகேயா? ரைட். இவ்வளவுதான் விஷயம். நோட் பண்ணுங்க. இவ்வளோதையும் நோட் பண்ணுங்க. இவ்வளவு ஒரு பிள்ளைக்கு இந்த அச்சுக்களை குறிக்க தெரியணும். அதுல என்னென்னு சொல்ல தெரியணும். சரிங்க, படத்துக்கு அடுத்த ரூல்ஸ் தான். ரூல்ஸை பார்ப்போம். இலவான பகுதி புள்ளிகள் இப்போ உங்களுடைய ஸ்கூல்ல படிச்சுக்கிறீங்களோ தெரியல. சான்ஸ் குறைவா தான் இருக்கும். இப்படியும் 3ஆம் பாடம் 4ஆம் பாடம் போயிட்டு இருக்கலாம். இந்த படத்துக்கு வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வரைக்குள்ளே ஸ்கூல்ல நீங்க சடபாடு செய்துட்டு போவீங்க. ஓகேயா? அப்படிதான் இருக்கு. நம்பி படிங்க பிள்ளைகள். நிச்சயம் சயின்ஸ் உங்களுக்கு ஈஸியாவே ஆக்கி விட்டுறேன். கஷ்டம் நினைச்சிருக்கீங்களா? சயின்ஸ் ஈஸியா மாத்தப்படும். நம்பிக்கையோட படிங்க. ஒழுங்கா கிளாஸ் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு லைவா ஜாயின் பண்ணுங்க பிள்ளைகள். அதான் நேரடியா படிக்கிற அந்த ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஓகேயா? அடுத்தது அப்படி தவிக்கலா காரணங்கள் இருந்தா கூட பாருங்க. ஓகேயா? ரைட். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முதல், அதாவது 31ஆம் தேதிக்குள்ள இந்த பேமெண்ட் எல்லாம் கட்டி
உங்களோட அட்மிஷனை புதுப்பிச்சு கொள்ளுங்க. அப்படி பேமெண்ட் டிலே ஆக மாட்டாக்கள் சொல்லிக் கொள்ளுங்க. ஓகேயா? தொடர்ந்து நான் படிக்க போறேன் சார். ஆனா கொஞ்சம் கட்ட ஒரு 10ஆம் தேதி ஆகும், 5ஆம் தேதி ஆகும். இப்படி பேமெண்ட் கட்டுற உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், போல பிரச்சனைகள் இருக்கலாம். அது உண்மையாகவே பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும். அது இறைவன் சாட்சியா நீங்கள் அதை பற்றி கதைச்சு இணைஞ்சு கொள்ளலாம். ஓகே தானே? வகுப்புக்கு காசு வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாது பிள்ளைகள். ஃபீஸ் கட்டாடி உங்களை வகுப்புக்கு எடுக்காமலோ அப்படி கட்டாயம் ஃபீஸ் கட்டினா தான் படிக்கலாமண்டோ அப்படியெல்லாம் இல்லை. ஓகேயா? அப்ப நீங்கள் பயன்படுத்திக் கொள்றது உங்களோட கையிலான் இருக்கு. நல்ல ஒரு வளம் பிள்ளையர், நல்ல ஒரு வாய்ப்பும் இத்தனை பேருக்கு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது. ஸோ அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகே? உங்களோட நண்பர்களும் ஆரம்ப ஐடியா இருந்தா அவங்க இந்த கிளாஸ் லிங்கல் வீடியோக்கள் இருக்கு தானே, அனுப்பி விடுங்கோ, பார்த்து பிடிச்சு கொண்டு தான் அதிலும் வந்து சேரட்டும். கொஞ்சம் முன்னுக்கு வந்தா நல்ல பிள்ளைகள். ஓகேயா? பின்னுக்கு வர வர பாடங்கள் லோட் கூடிடும், அதுக்கு பிடிக்கவும் கஷ்டமா இருக்கும். ஓகே? ஓகேயா? புரிஞ்சுட்டீங்களா அப்படியே? ரைட். ஓகே, கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. ஓகே தானே? அப்படியெல்லாம் புரிஞ்சுட்டீங்க தானே? ரைட். கவனிங்க இப்ப. பாருங்க, இந்த கிடைக்கோட சொல்றது சரியா? இந்த கிடைக்கோட சொல்றது வந்து தலைமை அச்சு, பிரதான அச்சு, ஓகே, முதன்மை அச்சு அல்லது முதலான அச்சு, எல்லாம் வேற ஏதான் ஒரே பேர்கள் தான் மாறி மாறி தந்திருக்கு. அடுத்து எதை சொல்லுவோம் வந்து பி எண்டு. எனது பி பி என்ற பிள்ளைகள் முனைவு. எனது முனைவு. தெரிஞ்சுக்கோங்க எல்லாம். அடுத்தது எஃப் எஃப் என்ற வந்து பிள்ளைகள் தலைமை குவியம் அல்லது முதற் குவியம், பிரதான குவியம் அல்லது முதன்மை குவியம். அது ஏன் ஏன் வந்து அது அது தலைமை குவியமா இருக்குன்றதுக்கு பழங்கரைக்க சொல்றேன். ஓகே, ரைட். பாருங்க, அப்ப எஃப் வந்து என்னது? தலைமை குவியம், முதற் குவியம், பிரதான குவியம், முதன்மை குவியம். இந்த 4 பேர் இருந்தாண்டா இதுக்கு மாறி வருது. இதுல அச்சன்னு முடியுதுடா. இப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கணும். இதுல அச்சன்னு முடிகிறது, இந்த குவியம்னு முடியுது. அவ்வளவுதான் வித்தியாசம். இது தலைமை அச்சு, இது தலைமை குவியம். அவ்வளவுதான். குவியம், குவிய புள்ளி எல்லாமே வரும். அடுத்த சிஏ சொல்லுவோம் வந்து வளைவு மையம். என்னது? வளைவு மையம். ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, இந்த பிக்கும் எஃப்க்குமான தூரம் எஃப்க்கும் சிக்குமான தூரத்துக்கு சமனா இருக்கு. அதாவது 2 சென்டிமீட்டர், இதுவும் 2 சென்டிமீட்டர். அப்படியே அளவுல நீங்க அச்சு படங்குறப்புறம் கிரக அச்சுக்கள் சரியா இந்த சம சரியா குறிக்கணும், இல்லாட்டி படம் பிழைச்சிடும். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, பிக்கும் எஃப்க்குமான தூரம் இருக்கு தானே, பிக்கும் எஃப்க்குமான தூரம் அதை சொல்லுவோம் குவிய தூரம் என்று சொல்லுவோம். என்னது? குவிய தூரம். அடுத்தது பிக்கும் சிக்குமான தூரம் என்னது? வளைவின் அரை. என்னடா? வளைவின் அரை. சரியாமா? வளைவின் அரை. ஓகே, இவ்வளவுதான். இவ்வளவுதான் அச்சுக்கள். இதுல என்னடா தெரியும்? இதுல என்ன கஷ்டம் இருக்கு சொல்லு? என்ன கஷ்டம் இருக்கு இதுல? என்ன இருக்கு சொல்லு? இப்ப சொல்லி தந்தாச்சு. இவர் இப்படி தானே பழகிடும். வாங்குதா? ஐபோன் ஐபோன் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஐபோனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. உண்மையா தெரியாது. ஓகே. ஆனா ஐபோன் என்னன்ற உங்களுக்கு தெரியும். ஐபோனா ரைட், அது இப்படி இப்படி இருக்குது, அது ஒரு brand அப்படி சொல்லுவீங்க. ஐபோன் தெரியும், ஆனா ஐபோன் என்ன தெரியாது. அதே மாதிரி தானே பி என்ன சொல்லியாச்சு, பி என்ன முனைவு. அப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பேர் என்று சொல்றது. ஓகே தானே? ரைட். அப்புறம் ஏன் இதுக்கு சார் முனைவு என்று பேர் வச்சது? இதுக்கே குவியம் மட்டும் வச்சோம், ஏன் வளைவு மையம் மட்டும் வச்சோம்? விளங்குது? இப்படிலாம் ஏன் வச்சேன் எல்லாத்துக்கும் கேட்கலாது, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிடாது. ஓகே, ரைட். ஓகே, ரைட். அப்ப பாருங்க, விளக்கம் சொன்னா அப்படி சொல்லலாம். முனைவு இது இந்த குழி ஆடின முனப்பகுதியெல்லாம் பிள்ளைகள் முனப்பகுதியும் பாருங்க அச்சுதான் சந்திக்குது, அதால முனைவு மட்டும் வச்சிருக்கலாம். சரியோ? அது மாதிரி முதல் குவியத்துக்கு விளக்கம் இருக்கு. ஏன்னா சமாந்தம் வர ஒளிக்கதிர்கள் எல்லாம் இந்த குவியத்துக்கு அளம்புள்ளியில் போகும், அதெல்லாம் குவிய புள்ளியோட எஃப் வச்சது. அடுத்த வளைய மையம்ன்றது இந்த கோளாடி எடுத்த முடியும். கோலம் இருக்குதாடா, கோலம் மனசுல பரப்பலாம் படிச்சிருப்பீங்க. கோலம் இருந்தா கோலத்துக்கு ஒரு மையம் இருக்கு இல்லையே? வட்டத்துக்கு ஒரு மையம் இருக்கிற மாதிரி கோலத்துக்கு ஒரு மையம் இருக்கு. அவன் கோளாடின மையம் தான் சி, அதான் வளைவு மையம். அதான் வளைவு மையம். இதெல்லாம் விளக்கம் இருக்கு. ஓகே தானே? சரி, ரைட். ஓகே, அப்படியே இவ்வளவு உங்களுக்கு குறிக்க தெரிய வேணும். ஓகே தானே? ரைட். இப்ப என்ன செய்யுங்க?
திருப்பி இந்த அச்சை மட்டும் கீறுங்க. இதில் ஒன்றும் எழுத தேவையில்லையா? ஓகே, இந்த அச்சை மட்டும் கீறணும். நாளிச்சோரன் அது எங்க நீங்களா சரி. ஓகே ரைட், வளர்ந்தோம். திரும்ப கீறுங்க. இப்போ நாங்கள் விதிகளை பார்க்க போகிறோம். எப்படி கதிர்கள் போகும்ட்டு பார்க்கணும். வளர்ந்தான் வளர்த்தையும் குறிச்சிங்கன்னா சரி. ஓகே, இதில் பிஏஎம் வந்து கிட்ட குறிச்சு விட்டீங்கன்னா சரி. பி இதில் வந்து பி குறிச்சு. ஏன்னா முனைவெல்லாம் தெரிஞ்சுக்கோண்டா கேட்பான் கேள்வியில் அப்படிதான் கேட்பான். முனைவுக்கும் எஃப்க்கும் இல்லையில அல்ல முனைவுக்கும் சிக்கும் முடியல வச்சிருக்கு. அப்படியே முனைவெல்லாம் அந்த கேள்வி இருக்கிற முனைவண்ட வசனத்தை சேர்ப்பாங்க. அப்படி அப்போ முனைவண்ட பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். முதற்குவண்ட தெரிஞ்சிருக்கணும். பழைய முனைவண்ட தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் வசனத்துக்கு சேர்ப்பாங்க. தலைமைச்சுக்கு சமாந்தரமாக, தலைமைச்சு குறுக்காக இப்படிலாம் காய்ச்சா பிள்ளைக்கு தலைமைச்சு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே தானே? ரைட். ஆச்சு கேட்டீங்களா? கேளுங்க. பேசுறது போயிட்ட ஒரு ரப் சீரியல் எடுத்து கீறி ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளவு நீங்க கீறி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு உங்களை நல்லா முடியும். ஒரு காலம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஒரு காலம் 2 நேரம் பார்த்துட்டீங்கன்னா ஓகே. அச்சுக்கள் விளங்கிட்டு தானே இனி எப்படி கதிர்கள் போகும். இப்படி போனா இப்படி வரும், அப்படி போனா இப்படி வரும்ன்ற அது மட்டும் தான் தெரியும். 3 கதை தாண்டா இருக்கு. 3 தான் இருக்கு. சிம்பிளா தெரியும். அப்படியே வைப்பார். 3 உங்களுக்கு புக்ல வந்து தனித்தனியா இருக்கு. நான் ஒரே படத்துல உனக்கு தார். ஒரே படத்துல தாரன் பார் வடிவா விளங்க. 3 கலர் வச்சிருக்கொள்ளுங்க. 3 கலர் பேன் எடுத்துக்கொள்ளுங்க. கருப்பு, நீலம், சிவப்பு, தலைமைச்சு ஒரு கலர் இருந்தா இதை விட்டு 3 கலர் எடுத்துக்கொள்ளுங்க. இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. 3 கலரா 3 கலர் வித்தியாசப்படுத்திக்கு இருக்கு. 3 கலர் பேனையும் எடுத்துக்கொள்ளுங்க. இதை குறிச்சிட்டீங்களா? அளவுல குறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. சம அளவுல எடுக்கும். ரெண்டு ரெண்டு கொஞ்சம் சராசரியான அளவு பிள்ளைகளா. 2 கணக்கா இருக்கு. 3னா கூட 1 குறைய 2 கொஞ்சம் அளவா வருமா? 2க்கு எடுத்துக்கொள்ளுங்க. அவன் சொல்ல தருவான் அளவு. புவியத்துடன் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அப்படி தந்தா அவன் தாராளோட தான் பாவிக்கணும். ஓகே ஓகே பிள்ளையர். ரைட். இந்த கூட இப்ப நாங்க என்னடா பிள்ளையர், இந்த கதிர்கள் எல்லாம் தெறிக்கிறது தானே. தெறிக்கிற எல்லாம் வந்து நாங்க இந்த ஆடிக்குள்ள கொண்டு விட்டு தெறிக்க மாட்டோம். ஏன்னா அப்படியே கவனிங்கோ. இப்ப ஆடி உண்மையா கீறோம்னா நாங்கள் வட்ட வாரி வச்சு வட்டாரி இருக்கு தானே. கவராயம் என்ன கவராயம் வச்சு என்ன செய்யணும்? மையத்தை வச்சு அதை வச்சு எல்லாம் அந்த அரைவட்டெல்லாம் வெட்டி ஒரு அதுல இருந்து செங்குத்தாலம் போறது அப்படி எல்லாம் கீறது கடும் சிரமம் மேம். அது கடும் சிரமம். ஓகே தானே? ஓயல் பிள்ளை சின்ன பிள்ளைகளான உங்களுக்கு அதுக்காக நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள் கவனிங்கோ. இப்படி வளைவாடிய கீறி போட்டு என்ன ஆடின்னு குறிச்சு போட்டு இப்படி நேர கட் பண்ணி ஒரு கோடு கீறம் தானே. அந்த கோட்ல வந்து என்ன செய்யும்? எல்லா கதிரையும் நாங்கள் தெறிக்க என்ன செய்யும்? முறிக்க போறோம். முறிச்சு எடுப்போம். தெரிக்குது தெரிஞ்சு வருது அந்த கதிர் எல்லாம் அதெல்லாம் வரைய போறோம். அப்படியே பாருங்க. முதலாவது ரூல்ஸ் வந்து பிள்ளைகள் தலைமை அச்சுக்கு சமாந்தரமா வார கோடு. முதலாவது ரூல்ஸ் என்னது? தலைமை அச்சுக்கு சமாந்தரமா வாருது. ஓகேயா? சமாந்தரம் பாருங்க. இது ஒழிக்காதுடா பிள்ளைகள். ஸ்டார்ட் முதலாவது கிளாஸ் பார்த்துருக்கணும். கைகளை விளங்கும். ஒழிக்காதுன்னா ஒரு கோட்டுல வந்து நாங்க வெளிச்சம் ஒளியை வந்து ஒரு கோட்ல குறிச்சோம்னா அதுக்கு பேர் ஒளிக்கதிர். முதலாவடியும் பாருங்க. நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஓகே. அப்போ ஒளிக்கதிர் அம்புக்குறி வந்து என்ன செய்யும்? அந்த கதிர் போற திசையை காட்டுது. ஓகே தானே? அப்ப தலைமைச்சு தானடா பார். தலைமைச்சுக்கு சமாந்தரமான ஒளிக்கதிர் ஆடியில பட்டு தெறிச்சு. ஆடியில நடக்கிற எல்லாமே தெறிப்புகள். என்னது? தெறிப்புகள். அப்ப ஆடியில பட்டு தெறிச்சு என்ன செய்யும் என்றால் இந்த குவியத்துக்குள்ளால போக முடியும். என்ன செய்யும் என்றால் ஆடியில பட்டு தெறிச்சு இந்த குவியத்துக்குள்ளால போகும். ஓகேயா? அப்ப இது என்னது? படுகதிர். இது என்னது? தெறி கதிர். ஓகேயா? ஓகே பிள்ளைகள். அப்ப இதுவா முதலாவது விதி. இதுதான் முதலாவது விதி. ஓகேயா? என்ன சொல்றது? தலைமைச்சுக்கு சமாந்தரமாக ஒளிக்கதிர் ஆடியில விட்டு தெரிச்சு குவியத்தின் ஊடாக செல்லும். சமாந்தரம் எங்க இருந்து வந்தாலும் கதிர்கள் எப்படி வந்தாலும் சரி குவியத்துக்குள்ளாலாம் போகும். எப்படி வந்தாலும் குவியத்துக்குள்ளால தான் போகும். இதுதான் முதலாவது ரூல். ஓகேயா? இது ஒரு கலர் கறிக்கொள்ளுங்கோ. இதெல்லாம் இடத்துல எழுத தேவையில்லை. நீ விளங்கி வச்சுக்கொள்ளு. ஒரு நோட்ஸ் எழுதி சும்மா கொப்பி இடத்த கூட தேவையில்லை. பார்க்கணும் படம் பார்த்து பார்த்து சொல்ல தெரியும் தானே. தலைமைச்சு சமாதானம் வாரது ஆடியில் விட்டு தெரிச்சு குவியத்துக்குள்ளால செல்லும். அவ்வளவுதான். பிள்ளைக்கு தலைமைச்சு தெரியும். இப்ப சொல்லியாச்சு. குவியவும் தெரியுமே. ஓகே. நீங்க அடிமடை வச்சு கேருங்க பிள்ளைகள்.
ஏப்ரல் 1 தேதி தான் மைக்ரோ மணி கேள்விகள் கேட்போம். நோட்ஸில் செக் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு இப்போ ரயல் விட்டுருக்கு. இன்னும் வார படிக்க போகிறார், ஒன்றும் கவனிக்க இல்லை, நம்மளை கணக்கெடுக்க இல்லை, மைக்ரோ மணியில் கேள்வி கேட்கற இல்லை, இப்படிலாம் யோசிச்சு கவலைப்படுறீங்கன்னு தெரியுது. 1 தேதி பிறகு தொடங்குவோம். அது வரைக்கும் படிங்க, படிச்சு ரெடியாகும். நான் படிப்பிச்சதுக்காக கேட்பேன் பிள்ளைகள், அதுல உறுதியா இருக்கு. நான் என்ன படிப்பிக்கணும் அதெல்லாம் கேள்விப்பேன். நீ 10ஆண்டு படிச்சிருப்பேன்னு சொல்லி 10ஆண்டு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். விளங்குதோ? ஸ்கூல்ல படிச்சிருப்பேன்னு சொல்லி அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் என்னத்தை படிப்பிக்கணும் அதுக்குள்ள கேள்விப்பேன். அவ்வளவுதான் விஷயம். ஓகேயா? அதுக்காக கேள்வியை பண்ணலாம் பயப்பட தேவையில்ல பிள்ளைகள். மைக் ஒன் பண்ண சொல்லி சொன்னா முதலாவது ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணுங்க. ஒன் பண்ண அடிக்கு தான் பிள்ளைகள் எங்களுக்கு கோவம் வரும். அப்போ ஒன் பண்ணுங்க. கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. உதாரணத்துக்கு இப்ப மைக்ரோவால் ஒன் பண்ண சொல்லி போட்டு பிள்ளை ஒளித்தொழிப்பு விதியை சொல்லணும்னு கேட்கிறேன். 2 விதி இருக்குது. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது படுகோணம் சமன் தெரியகோணம் மட்டும் சொல்லுது. ஒன்று சொல்லிட்டு மற்றது சொல்லாதுக்கு ஞாபகம் வரையில. சரி, ஞாபகம் வரையில படித்து ஞாபகம் வரையிலன்னு சொன்னா சரி. ஞாபகம் வரையிலன்னு சொல்லணும் பிள்ளைலாம். மறந்துட்டேன் தெரியாதுலாம் சொல்லக்கூடாது. படிச்சுட்டு இருந்தாடா அப்போ எப்படா மறக்கும், எப்படா தெரியாம இருக்கும். உனக்கு ஞாபகம் வரையில சொல்லி பழங்க பிள்ளைய. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் வரையிலேன்டா ஞாபகம் வரையிலன்னு சொல்லுங்க. அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். தெரியாண்டா உங்களுக்கு மூளைக்கு கேட்ட போட்ட விட்ட மாதிரி எனக்கு தெரியாதுட்டு மூடி விட்டா விட வராது. மறந்துட்டேன்னு சொன்னா அதை மறந்ததுதான். மறந்துன்ற பொய் பிள்ளைகள். படிச்சதை பூரா மறக்கும். ஞாபகத்துக்குள்ள உனக்கு இருக்குது. ஞாபகத்துக்கு டக்குன்னு கேட்ட உடனே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரையில. தெரியாமலும் இல்ல, படிச்ச விஷயம் அப்படி தெரியாம இருக்கும். வினாக்கிட்ட ஒரு மத்தியானம் ஒரு நாள் பழகினாங்க. ஒரு நாள் ஒரு மத்தியானம் பழகினோம் அந்த பாடத்தோட. அப்ப மறந்து இருக்கும். எப்படி தெரியாம இருக்கும்? தெரியும், மறக்கல, ஞாபகம் இருக்குது, அடக்கண்டு வருது இல்ல. அதான் என்னது? ஞாபகம் வருது இல்ல. அவ களியடா எப்படி சொல்லணும்? ஞாபகம் பெற இல்லை சார் சொல்லணும். ஓகே, அவ்வளவுதான். அதுக்காக பது சொல்லடிக்கலாம் அதுக்கெல்லாம் பேசுவோம் அப்படின்னு எல்லாம் இல்லை. ஓகே, தயங்காம தைரியமா மைக் ஒன் பண்ணி கதைக்கலாம். ஒரு மைக் ஒன் பண்ணி கதைக்கிற அந்த தைரியத்தை தான் நான் பாராட்டுவேன். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டிக்கு ஞாபகம் வரையில விஷயம் முடிச்சு. ஓகே தானே? ரைட். ஓகே அப்படியே ஒன்று சரி. முதலாவது ரூல் சரி. அடுத்த 2வது ரூல் இப்ப பாருங்கோ. சமாந்திரமா வர்றது குயத்துக்குள்ள போகுது தானே? ரைட். அதே மாறி வரப்போகுது. மாறி வரப்போ பாருங்கோ. பாருங்கோ, குவியத்துக்குள்ளால வாரது. குவியத்துக்குள்ள வார என்ன செய்யும்? நீங்களே சொல்லுவீங்க என்ன செய்யும்? சமாந்தரமாக போகும். விளங்குது? விளங்குறா? அவ்வளவுதானே? பாத்தியோ? இது 2வது. இது 2வது விதி. இது தெரிஞ்சுக்கோங்க. கதிர் பயணங்கள் எப்படி படுகதில் எப்படி போகும், படுகதிர் இப்படி போனா தெரிகதிர் இப்படி வரும் மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. தலைமைச்சுக்கு சமாதானம் வந்துட்டா என்ன செய்யும்? குவியத்துக்கால போகும். குவியத்துக்கால படுகதிர் வந்ததுட்டா தெரிகிறது என்ன இருக்கும்? சமாதானமா போகும். ஓகே, உங்களுடைய படுகதிர் செய்யணும். இது என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் படுகதிர். இதெல்லாம் என்ன இங்க வரலாம்? இதெல்லாம் என்னது? தெரி கதிர். இது தெரி கதிர். இது படுகதிர். ஓகே, சரியா மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மார்க் பண்ணி விடுங்க. அப்புறம் அதுவும் குழப்பம் இருக்கும். பாருங்க, படுகாதற்கு அம்புக்குறி போட்டுக்க பிள்ளைகள், தெரியாதற்கு அம்புக்குறி விடும். அம்புக்குறி முக்கியம் இந்த படங்குறையில. பிள்ளை நிறைய பிள்ளை என்ன செய்வாங்க? விடுற பிள்ளை பிள்ளைகள் இந்த ஆடிய கறி போட்டு நிறந்துட்டான் விடுவாங்க. அங்க ஒரு பிள்ளை. அடுத்து இந்த அச்சுக்கள் சரியான அளவு இடவெளியில குறிக்க மாட்டாங்க. இது 2 சென்டிமீட்டர், அது 2.5 சென்டிமீட்டர், அப்படி 3 சென்டிமீட்டர்ல இருக்கும். ஓகே, அடுத்தது அம்புக்குறிய போட மாட்டாங்க. எல்லாம் சரியா கறி போட்டு அம்புக்குறி போடாட்டிக்கு பிள்ளை தானே எந்த திசையில போகிறது தெரியாது. இதெல்லாம் கவனமா இருக்கணும். எந்த இடத்துல எங்கெங்க பிள்ளை விடுறீங்களோ அதெல்லாம் தெளிவா இருக்கணும். மாறி விட்டீங்கன்னா பிரச்சனை. ஓகே தானே? ரைட். ஓகே, கேட்டீங்களா? கடமாதிக்கு இருங்கோ. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? இப்ப இதுக்கு 5 படம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா மிச்சம் வர எல்லாமே ஈஸி, டக்குனு இருக்கலாம். இப்ப யோசிக்கலாம், சார் இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது, மற்றதெல்லாம் இனி இன்னும் கிடக்குது 7 படம் என்று யோசிக்க வேணாம். இது விளங்கிட்டா அடிப்படை இந்த விஷயம் விளங்கிட்டா அடுத்த படம் வந்து போகும் பிள்ளைகள். ஓகே, இப்ப யோசிக்க வேணாம். நம்பிக்கை வடிவா கவனிங்க. உங்களால முடியும் பிள்ளைகள். சின்ன விஷயம் தான் இது. நைக்கிறளவுக்கு அங்க ஒன்றுமே இல்லை. அடுத்தது வந்து பிள்ளைகள்
மூன்றாவது இந்த வளைய மையம் இருக்குத்தானே, வளைய மையத்துக்கால போறது என்ன செய்யும் என்றால் போய் அப்படியே அதே திசையில திரும்பி வரும். விளங்குதோ? வளைய மையத்துக்கால போற என்ன செய்யும், என்ன செய்யும்? கவனிங்கோ, இது மூன்றாவது ரூல், இது மூன்றாவது ரூல். இவ்வளவுதான், இந்த மூன்று விதி தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் வளைஞ்சு போகலாம், நீங்க அப்படியே அடிமட்டத்தை வச்சு கீறிக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, வளையமைத்துக்கால போற ஒலிக்கிறது பட்டு தெரிச்சு திருப்பி அதே திசையிலேயே வரும். விளங்குதா? திருப்பி என்ன செய்யும், அதே திசையிலேயே வரும். ஓகே, அது என்னன்றதை அங்க படங்கரைய சொல்லுவேன் ஏன்னு விடையாளையும் கொடுங்க. மூன்றாவது ரூல் போறது என்ன செய்யும்டா, கவனிங்கோ, ஆடியில பட்டு தெரிச்சு என்ன செய்யும், அதே திசையில திருப்பி ரிவர்ஸ்ல வரும். ஓகேயா? வச்சுட்டீங்களா மூண்டும்? விஜயாடத்த படங்கிறப்போ மட்டும் கறி காட்ட தானே வேணும். புரியுங்க பிள்ளைகள்? ஓகேயா? ரைட். திரும்ப கவனிங்க. அதே கவனிடா, கவனிங்கம்மா, சின்ன விஷயம் தான். ரைட்? ஓகே, கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள். தலைமை செஞ்சு வேறு முதல்ல செய்ய வேண்டியது, தலைமைச்செல்லாம் குறிச்சு, எஃப்சி எல்லாம் குறிச்சு, பி எல்லாம் குறிச்சு, ஆடி எல்லாம் குறிச்சிருவோம். ரைட்? பாருங்க, முதலாவது ரூல்ஸை பாருங்க வடிவா. படிவது பாடுறா, தலைமையச்சுக்கு சமாந்தரம். சமாந்தரம் வேற, அது சரி, பிள்ளை சமாந்தரம் தெரிஞ்சிருக்கணும். என்ன சார் மட்ஸ்ல பிள்ளைகள் இப்படி இருக்கு, சமாந்தர கோடு விளங்குதா? இப்படி இருக்கும். ரைட்? இதுல நீ இங்க ஒரு கோடு எடுக்கிற, இங்க ஒரு கோடு இருக்கிற, எங்க எப்படி நேர்கோடு எடுத்து என்றாலும் இந்த அளவு சமனா தமிழில் இருக்கு. சரியா? இந்த அளவு என்ன சமனா தான் இருக்கு. அதான் சொல்ல சமாந்தர கோடு. இதுல படிச்சிருப்பீங்க இப்படியா, பின் என்ன ஒன்று விட்ட கோணம் படிச்சது இல்லையே, ஒரே உண்ட கோணம். ஓகே ரைட், இது மட்ஸ்ல இருக்கா? ரைட். ஓகே ரைட். அப்ப பாருங்க, அப்ப தலைமையச்சுக்கு சமாந்தரம் வார கோடு பார்த்தீங்கன்னா ஆடியில பட்டு தெரிச்சு என்ன செய்யும்டா, குவியத்துக்குள்ளால போகும். ஓகே, தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது மாறி இந்த முதலாம் ரூல்ஸை மாத்தி பார்ப்போம். குவியத்துக்குள்ளால வரும், தலைமைச்சுக்கால வர்றது குவியத்துக்குள்ளால போறதுண்டாடா, குவியத்துக்குள்ள வர என்ன செய்யாது, தலைமைச்சுக்கால போ, என்ன தலைமைச்சுக்கு சமாந்தரம் போ, அவ்வளவுதான். பாருங்க, தலைமைச்சுக்கு சமாந்தரம் வர்றது குவியத்துக்குள்ளால போகுது, அது அப்படியே திரும்பிப்பார். குவியத்துக்குள்ளால வர என்ன செய்யும், தலைமைச்சுக்கு சமாந்தரம் போகும். ஓகே ரைட். அடுத்து இதை பாருங்க, சி, இதை பாருங்க, போறஞ்சு பாருங்க, போற கதிரா படுகதிர அம்புக்குறி பாருங்க, ஆடியில விட்டு தெரிஞ்சு திருப்பி போனது சரியா, அப்படி ரிட்டர்ன் வருது திருப்பி, அதான் அம்புக்குறி திருப்பி போடுறோம். ஓகே, தெரி கதிரா, அதையும் குறிச்சு விடுங்க. இது தெரி, இந்த அம்புக்குறி கிட்ட எழுதுங்கோ, தெரி. இது படு, படுகதிர். ரெண்டுமே ஒரே இதுல போய் அப்படியே ரிட்டர்ன்ல வரும். ஓகேயோ? ரைட். இதான் பிள்ளைகள் இந்த ரூல்ஸ், விதி, விதிமுறைகள் இதான். இந்த மூன்று ரூல்ஸையும் வச்சு தான் நாங்கள் படங்குற போடும். ஓகே தானே? 5 இடத்துல மொத்தம் படங்குறோம். நான் அப்போ முதல்ல இடத்துக்கு கீற போறேன். ஓகே, அவ்வளோ குறிச்சிட்டீங்கானே? ரைட்டோ, அழிக்கட்டோ. புத்தகத்தை அப்புறம் எடுத்து புத்தகத்துல இருக்க விஷயங்களுக்கா வாசிங்க விட விளங்க. நான் முக்கியமான விஷயத்தை தான் காட்சியில் போயிட்டு போ, நீங்க புத்தகத்துக்கு ரிவிஷனை வாசிங்க. அது தனித்தனியாக படம் போட்டுலாம் இருக்கும், நீங்க வாசிங்க. அடுத்து சில விஷயங்களை சொல்ற விடப்பட்டா திருப்பி கழிவு செய்யலாம் வந்து சேரும். ஸோ ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, கிளியரா வாசிங்க. புத்தகம் கடும் முக்கியம். ஓகேயா? ரைட். இப்போ இப்படிதான் தலைமை வச்சு கீறுவீங்க. ரைட்? ஓகேயோ? கீறுங்கோ, கீறிட்டு சரி நடுவை பார்த்து இப்படி கீறிட்டு ஆடி கொடி வாடி கொடிஜாச்சு. பிறகு அளந்து எஃப், பிறகு சி. ஓகேயா? அச்சா குறிங்கோ.
முதலாகலி செய்ய போறோமா? முதலாகலி எங்கே என்றால் குவியத்திற்குள், குவியத்திற்குள் அல்லது எஃபினுள் அல்லது பிக்கும் எஃபிற்கும் இடையில். எல்லாம் ஒரே அர்த்தம் நம்மளே எப்படின்னு கேட்கலாம். ஓகேயா? பி என்ற தானே குறிக்கிறது பலகர நீங்க குறிச்சு கொள்ளுங்க. சரியா? கவனம். 2 சென்டிமீட்டர் எடுக்கும். 2 சென்டிமீட்டரா? இது 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர் இடைவெளி. ஓகேயா? இடைவெளி சரியா இருக்கணும். கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. படம் பிழைக்குமா? ஓகேயா? பலகலி போட்டுருங்க. குவியத்திற்குள் பொருள், பொருள் எங்க வைக்கிறோம்ன்றதுதான். சரி சார், பொருள் பொருளான்னு காய்க்கிறீங்க. என்ன பொருள் வைக்க போறீங்க? கத்தி வைக்க போறீங்களா, கோழி வைக்க போறீங்களா, மம்படி வைக்க போறீங்களா, பேனையா, பென்சிலா? ஏன்னா அப்படி ஒரு கடியாரும் இல்லை. ரைட். பொருளானா ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு அம்புக்குறி தான் பொருள். அம்புக்குறி கவனிங்க. அம்புக்குறி சரியா குறிக்கணும். இந்த அம்புக்குறி சரியா அப்படி இருக்கணும். இல்லை நாங்கள் ஸ்டைலுக்கெல்லாம் அப்படி குறிக்க கூடாது. வாங்குது. இந்த ஸ்டைல் எல்லாம் காட்டக்கூடாது. எல்லாம் பிள்ளையா? பிழை, பிழை. ஏன் பிழையண்டா, நீங்க பொருளை வச்சுட்டு பிள்ளை பிம்பம் எடுக்க போறீங்க. பிம்பத்துக்கும் இதே அளவுல திருப்பி கீற இயலாது. ஆனா இப்படிக்குன்னா பாருங்க, திருப்பி கவுட்டுன்னு செய்யலாம். அதே மாதிரி அம்புக்குறி சரியா போடலாம். அம்புக்குறி தான் பொருள்னு சொல்லுவோம். விளங்குதோ? அது சரியா இப்படி கூறா சரியா இருக்கணும். விளங்குதோ? சரியா இருக்க வேணும். இந்த அம்புக்குறியின் தலைப்பகுதியில இருந்தா அப்படி கவனிக்கும். இதுல இருந்தா அப்படி இந்த தலை உச்சி இருக்கு தானே, இதுல இருந்தா நாங்கள் ஒளிக்கதிர்களை எடுக்க போறோம். ஒளிக்கதிர்களை இதுல இருந்தா எடுப்போம். ஓகே? தலையில இருந்தா அப்படி போற மாதிரி இருக்கும். ஆனா எங்களோட உடம்புல எல்லா இடத்துல இருந்து நிறைய கதிர்கள் போகுது பிள்ளைகள். எங்க 2 கதிர் எடுத்தா காணும் பிம்பம் எங்க என்று கண்டுபிடிக்கலாம். 2 கதிர் படத்தை எடுத்தா, கதிர் எடுத்த மாட்டா சரி. 3 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். 3 விதமான ரூல்ஸ் விதி பார்த்துட்டோம். அந்த 3 விதியை வச்சு சரியோ 2 கதிர் 3 கதிர் வழி இருக்குத்தானே, ஏதாவது 2 கதிர் வழி வச்சு நாங்கள் பிம்பத்தை பிடிக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். பொருள் அப்படின்ற விளங்குதா? தமிழ் பொருள் இப்படிதான் பொருள் இருக்கும். ஓகே தானே? இந்த இந்த பக்கத்திலேயே இப்படி கறி விடுங்க. இதுதான் பொருளா? பொருள்னு சொல்லி பொருள் அமைப்பு இப்படிதான். அப்படி விடுங்க. பொருள் கவனம். 2 கோல் எடுக்க ஒரே உச்சியில இருந்து அப்படியே ஒரே இதா வலிக்கணும். சின்ன அரங்கள் கூட இருக்க கூடாது. கடுமையா கவனமா இருக்கணுமா? ஓகேயா? ரைட். இப்ப பொருளை வைப்போம். இங்க பாருங்க, பிக்கு எஃப்க்கு முடியலாம் விளையாடு. அதுக்குள்ள எங்கேயும் வச்சா சரி. இங்க பாருங்க, நான் வைக்கிறேன். பொருள் வச்சுட்டு 2 முடியலாம் வேற என்ன சொல்லிருக்கு? குவியத்துக்குள். இதாடா குவியம். எஃப் பிள்ளை குவியம் தெரியும். குவியத்துக்குள்ள வச்சாச்சு. எஃபினோல் இதான எஃப்க்குள்ள வச்சாச்சு. பிக்கு எஃப்க்கு முடியல. இதான பிஎம் எஃப் முடியல வச்சிருக்கு. அங்க வைக்கலாம். கொஞ்சம் அதுக்கான கொஞ்சம் நடுவில் வைங்க. கிட்டத்தட்ட உங்களோட 2 கோடு இருக்கு தமிழ் கொப்பியில வந்து 2 கோட்டு உயரத்துக்கு பொருளை வைங்க. ஒரு கோட்டு உயரத்துக்கு சின்ன வைக்க வேணும். 2 கோட்டு உயரத்துக்கு வைங்க ஒரு அளவுக்கு. சரியோ? இதோட கேள்வியில பொருள் உயரம் இத்தனை சென்டிமீட்டர் தந்தா அந்த அளவுக்கே வச்சுக்கொள்ளுங்க. பொதுவா தந்தா நீங்க 2 கோட்டு அளவு உயரம் உங்களோட கோப்பின் 2 கோடு இருக்கு தானே, 2 கோட்டு அளவு உயரத்துக்கு பொருளை வச்சுக்கொள்ளுங்க. வைங்க ஓடிவா. உங்களை பேனையால சரியா கறினா பேனையாவுடைய கறிக்கொள்ளுங்க. இந்த அச்சு இதெல்லாம் பேனால சரியா குறிச்சுக்கொள்ளலாம். கதைகள் வரையக்கலாம். சில பிள்ளைகள் வரலாம். அதால இப்பதான் பழகுறீங்க. பழகிட்டா ஓகே. பேனால குறிங்க. ஆனா எக்ஸாம் பென்சிலாம் குறிக்கணுமா? ஓகே ரைட். இப்ப நாங்கள் முதலாவது இது படிச்சாங்க. முதலாவது விஷயம் என்ன பிள்ளைகள்? தலைமை அச்சுக்கு சமாந்தரமா வாரோடி கதிர் என்ன செய்ய போகுது? தலைமை அச்சுக்கு சமாந்தரம் வாரோடி கதிர். இங்க பாருங்க, இந்த அம்புக்குறியை பாருங்க. விளங்குதோ? இந்த அம்புக்குறி வந்து இடையில போடணும் பிள்ளைகள். இந்த பொருளுக்கிட்டவோ அல்லது இந்த கோட்டுகளுக்கிட்டவோ கிடக்கூடாது. நடுவுல தெளிவா தெரியுற மாதிரி இருக்கணும். நீங்க இதெல்லாம் சொருகி கிரி விட்டீங்கன்னா திருத்தைகளை தெரியாது. அம்புக்குறியில என்ன பிள்ளையா போட்டுருவாங்க. ரைட். அப்ப தலைமை அச்சு சமாதானம் வருது. சரிஞ்சிட. ரைட். நீங்க நேரா கேருங்க. ஓகே. சமாந்தரம் என்ன செய்ய படிச்சாங்க? தலைமைச்சு சமாந்தரம் வருது. புவியத்துக்குள்ளால போகும். ஓகேயா? இதுதான் முதலாவது கதிர். படிச்ச ரூல்ஸ் விதி எப்படி அப்ளை பண்றோம்லாங்கதா?
முதல்ல நாங்கள் விதிக்கிறீங்க சும்மா இருக்கிறாங்க கதிர இங்கேருந்து வர மாதிரி இப்ப சரியா பொருள்ல இருந்து கொண்டு வர முடியாது அப்ப பாருங்க சமாதானம் வரேன்னு செய்யும் ஆட்டில் எடுத்துருச்சு புவியத்துக்குள்ளால போகும் ஓகேயா ரைட் முதல்ல அதுக்கு இருங்கோ ஓகே அப்படியா ரைட் ஒன்று சரி கூறிட்டோம் அடுத்த கவனிங்கோ இப்ப ரெண்டாவது ரூல் சொன்னாங்க என்னது குவியத்துக்கால வர்றது சமாந்தரமா போகுது இப்ப குவியத்துக்கால வர கதிரை நாங்க இங்க பாவிக்கல என்ன பாருங்க பொருள் எங்க இருக்குது குவியத்துக்கு முன்னுக்குல இருக்கு குவியத்துக்கு முன்னுக்கு தானே இருக்குது அப்ப அதை பாவிக்கல அப்ப எதை பாவிக்கலாம் மற்ற மூன்றாவது ரூல் என்னது வளைவு மையத்துல இருந்து வருது கவனிங்கோ அதுக்கு அடிமட்டத்துக்கு குறைக்க முடியாது கவனிங்கோ அடிமட்டத்தை இப்படி வைங்க தெளிவா தெளிவா அடிமட்டத்தை என்ன செய்வோம் பாருங்கோ சியில வச்சு இந்த பொருளோட உச்சி பொருளோட உச்சி இருக்கு தானே சிக்கும் இந்த பொருளோட உச்சிக்கும் வைக்கணும் அடிமட்டம் விளங்குங்களா இப்படி வைக்கணும் அடிமட்டம் வச்சா கேட்கலாம் சரியா ரைட் வச்சு கேட்டீங்க என்றால் கவனிங்கோ ஓகேயா போற கதிர் என்ன செய்ய போகுது பட்டு தரிச்சு திருப்பி அதே திசையில வரும் ஓகேயோ சரியா கேட்டீங்கன்னா இது தெரிஞ்சு போகும் படிவா ஓகேயா சரியா விளையாடு ஓகேயா கேருங்கோ ரெண்டாவது கதிர் ஓகே அந்த படிச்ச விதியை ரூல்ஸை வந்து இங்க அப்ளை பண்றோம் அவ்வளவுதான் இது முதலாவது சந்தர்ப்பம் ஓகே அப்படியா இதுல என்னடா சார் இது என்ன இது அகண்டு இப்படி விரிஞ்சோண்டு போகுது இப்படி இதை நேட்டிங்க என்ன பிள்ளைகள் இது ரெண்டும் சந்திக்காது இப்ப இந்த கத்திரிக்கோள் இருக்குதா விரிஞ்சா கத்திரிக்கோள் விரிஞ்சா என்ன செய்ய முடியாது இப்படியே விரிஞ்சு போகும் விரிஞ்சு போற கதிர சேர்க்கலாது இப்ப கதிர் சேர்ந்தா தான் இப்படி என்ன செய்யும் நாங்க அந்த சேர்ற புள்ளி ரெண்டு கோடு வெட்டு பண்ணி பாருங்க ஒரு கோடு இருக்குது இதுல ஒரு கோடை வெட்டினோம்டா இதுல ஒரு புள்ளியை பிடிக்கலாம் என்ன இது என்ன செய்யுது இந்த கோடு இப்படி போகுது இந்த கோடு இப்படி போகுது இப்ப என்ன புள்ளியை பிடிக்கிறது விளங்குது என்ன புள்ளி பிடிக்கிறது பிடிக்கல அப்ப இந்த கதை என்ன செய்யும் விரிஞ்சுதான் போகும் ஓகேயா விரிஞ்சு போகும் விரிஞ்சு போகும் ஓகேயா விரிஞ்சு போகும் அதுக்கு என்ன செய்வோம் கொஞ்சம் கவனிங்கோ இப்ப விரிஞ்சு போறது முன்னுக்கு விரிஞ்சு போகுது பிள்ளையா பாருங்க முன்னுக்கு விரிஞ்சு போகுதுடா அப்ப என்ன செய்யும் அது சேர்க்கலாது முன்னுக்கு விரிஞ்சு போகுது அது பின்னுக்கு இழுத்தமாண்டா இப்படி அகண்டு போறத பின்னுக்கு இழுத்தா என்ன செய்யும் இஞ்சி பாரு பின்னுக்கு இதை எழுப்போம் கற்பனையான கோணமா இதை எழுத்தீங்கடா பாருங்கோ இது சந்திக்கும் விளங்குதோ இந்த கோடலை அப்படியே நேர அடிமட்டை அப்படியே நேர வச்சு பின்னுக்கு கற்பனையா வெட்டுங்க அப்படியே இந்த கோடையை அப்படியே கற்பனையா பின்னுக்கு வெட்டுங்கோ வெட்டிக்கு அதோட இடத்துல சந்திக்கும் அதோட இடத்துல என்ன செய்யும் சந்திக்கும் வெட்டுங்க வெட்டுங்க ஓகேயா சந்தைக்கு அந்த புள்ளியில விட்டுறா எல்லாம் இங்க பாருங்க இங்க ஆடிக்குள்ள வாரெல்லாம் கற்பனை கூட இருக்கணுமா ரைட் சந்தைக்கு இடத்துல என்ன செய்ய மாட்டா புள்ளிகள் இதுல வந்து எங்களுக்கு பிம்பம் தோன்றும் ஓகேயா இதுல வந்து எங்களுக்கு என்ன செய்யும்? பிம்பம் தோன்றும் ஓகேயா பிம்பம் தோன்றும் இதுதான் பிம்பம் இப்ப இங்க வந்து எங்களுக்கு ஒரு கற்பனையான பிம்பம் அதாவது மாய பிம்பம் பெற புள்ளி ஓகேயா இருங்கோ இந்த ரெக்கார்ட் போடுவேன் ஓகேயா விளங்க திரும்ப ஒரு பழத்தை எல்லாருமே திரும்ப ஒரு பாருங்க அப்பதான் நல்ல திரும்ப ஒரு விளக்கம் போகணும் இது விளங்கிட்டு நம்ம மற்ற படங்கள் ஈஸியா கரியலாம் ஓகேயா ரைட் பாருங்க இப்ப பிம்ப இயல்பு படம் கேட்டீங்க தானே பிம்ப இயல்பு சொல்ல தெரியணும்
அதுல முதலாவது விஷயம். ஓகேயா, இந்த பிம்பம் எப்படிப்பட்டது இங்க பாருங்க, நாங்க வச்சிருக்கோம் கற்பனை நினைச்சிருக்கிறோம். இப்ப இந்த கதிர்களை கீரைகளை சந்திச்சதுன்ற பிள்ளைகள் அதை சொல்லுவோம் என்னது, மெய் பிம்பம் பெறும். உண்மையான பிம்பம், அதாவது திரையில பெறக்கூடிய பிம்பங்கள் மெய் பிம்பங்கள் பிள்ளைகள், உண்மையான பிம்பங்கள். திரையில பெற முடியாத பிம்பங்கள் எல்லாம் என்னது, மாய பிம்பங்கள். இதெல்லாம் ஆடிக்குள்ள தோணும். இப்ப நீங்கள் கண்ணாடி பாக்குறீங்க, முகம் பாக்குற கண்ணாடி இருக்குதானே பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள உங்களோட உருவம் தெரியுது, உண்மையா இருக்குதோ இல்ல தானே? அது மாயம். தலைவடியில படிச்சினாங்க பிம்பம் வந்து மாயமானது. பாடிக்குள்ள தோன்றதெல்லாம் என்னது, மாய பிம்பங்கள். ஓகேயா, முதல்ல சொல்லணும் மாய பிம்பம். மாயமா உண்மையாட்டு சொல்லணும், மாய பிம்பம். ஓகேயா. ரெண்டாவது புள்ளியல் அளவு சொல்லணும். இப்ப பாருங்க, இந்த இங்க பாருங்க, இந்த உயரம் தான் வச்சிருக்கோம், ஆனா எவ்வளவு பெருசா வந்திருக்குது. என்ன அப்ப என்னது, உருப்பெருத்தது. உருப்பெருத்தது. உருப்பெருத்த பிம்பம். அப்போ உருப்பெருத்தது. ஓகேயா, உருப்பெருத்தது. அடுத்த பாருங்க, நிமிர்ந்து இருக்கா தலையில இருக்கா, இங்க பாருங்க. இங்க நிமித்தி தான் வச்சிருக்கோம், அப்ப தலைமைச்சுக்கு மேலதான் அப்படியே வந்திருக்கு, அப்ப நிமிர்ந்து இருக்கு. இதுக்கு கீழே தலைமைச்சுக்கு கீழே வந்து என்ன இருக்கும், தலைகளான்னு சொல்லுவோம். அப்ப பிம்பம் எப்படி இருக்குது, நிமிர்ந்தது. நிமிர்ந்தது. நாலாவது விஷயம் வந்து எங்க தோன்றும் மட்டும் சொல்ல தெரியும் உங்களுக்கு. எங்க தோன்றும் மட்டும் சொல்லணும். இப்ப பாரு, எங்க தோன்றுது இது, ஆடிக்குள் தோன்றும். ஆடிக்குள் தோன்றும். ஓகே, இப்படி நாலு இயல்புகளும் சொல்ல தெரியணும். மாயபிம்பமா, மெய்பிம்பமா, உருப்பெருத்ததா அல்லது உரிச்சிருத்ததா, நிமிர்ந்ததா, தலைகளானதா, ஆடிக்குள்ளையா அல்லது இங்கால வரைக்கல, எஃப்களையா எஃப்காங்களையா சீக்கங்களான்னு சொல்ல தெரிய வேண்டும். இதுதான் முதலாவது கதிர்ப்படம் புள்ளிலாம். முதலாவது கதிர்ப்படம். இந்த கதிர்ப்படம் அப்படியே உங்களுக்கு புத்தகத்துல இருக்குது, அப்படியே கறி விட்டுருக்காங்க, புத்தகத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேயா. ஓகே ஓகே, டைம் அதுதான். ஒரு 10 நிமிஷம், 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உடனே ஓடாங்க. ஓகே, பாருங்க. பிம்ப எவ்வளவு நாலஞ்சு தெரிய முடியாது. அடுத்தது இவ்வளவு கோம்பக். இவ்வளவு கோம்பக். ஒன்று கறி. அடுத்தது எஃப்ல, எஃப்க்கு சீக்க முடியல, சியில சீக்கு பால். நான் அடுத்த எல்லாம் ஃபுல்லா கறி விடுவேன், எல்லாம் கறி காட்டுவேன். ஓகே, நீங்க ட்ரை பண்ணி வையுங்க. ட்ரை பண்ணி வச்சு சரி பாருங்க. ஓகே, நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க இதை. இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஓகே புள்ளியல், நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன். நோட் பண்ணிட்டு லீவ் ஆகுங்க. நோட் பண்ணார்கள் நோட் பண்ணுங்க, மிச்சாக்கள் லீவ் ஆகிக்கொள்ளுங்க. ஓகே, திரும்ப ரெக்கார்ட் வீடியோவை பார்த்து திரும்ப ஒரு ரிவிஷன் செய்து வைங்க. நோட் பண்ணுங்க புள்ளியல். நோட் பண்ணாங்கள் போலாம். நோட் பண்ணாங்கள் லீவ் வாங்க.